வணக்கம் கடகராசி நண்பர்களே. இந்த 2024 வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் ஏற்கனவே ராகு இருந்தார். ஆனால் ராகு இப்போ 10வது ராசியை விட்டு விலகிட்டார். ஆனால் 10வது ராசியில் தற்போது குரு இருக்கார். குருவும் 10வது ராசியில் இருக்கக்கூடாது. ராகு இருந்தாலும் பிரச்சனை தான், குரு இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பொதுவாக தொழிலில் பிரச்சனை பண்ணும். நம்ம எந்த தொழில் பார்க்குறோமோ அந்த தொழிலை சரியாக வர பார்க்க விடாது. அப்போ தொழிலில் மந்த நிலையை கொடுக்கும். தொழிலில் லாபத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரியான வேலைகளை பண்ணும். அதே மாதிரி தொழிலில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கிற மாதிரியே தொழில் விறுவிறுப்பாக இருக்காது, ஒரு மாதிரி மந்தமாயிரும். அதனால் அந்த தொழில் சார்ந்த வகையில் மன நிம்மதி கொஞ்சம் இருக்காது. ஒரு சிலருக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்கதா செய்யுது. சரி, இப்போ இந்த தொழில் சார்ந்த பிரச்சனை நமக்கு எப்போ தான் சரியாகும் அப்படின்னா, 2024 ஏப்ரலுக்கு மேலே தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்ட வேண்டியது வரும். சரிங்களா? சரி, வேலை பார்க்குறவங்களுக்குமே வேலையில் பிரச்சனை வரும். வேலையில் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை செய்யலாமா, வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். சிலருக்கு வேலையெல்லாம் போயிடும், அல்லது வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வேலையிலையும் பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்காது. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்குறது உங்களுக்கு நல்லதுங்க. ராகு பகவான் 9வது ராசியில் தான் இருக்கார். 9ல் ராகு இருந்தால் சிலருக்கு அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி தான் சூரியன், தனாதிபதி சூரியன். பொதுவாக சூரியன் 8ல் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த கண்ணு சார்ந்த வகையில் பிரச்சனைகள் வரும். கண்ணு வலி வருதில்ல, கண்ணு வலி வர்றது, கண் கட்டி வர்றது, கண்ணில் நீர் வலிதல், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதில்ல, அந்த மாதிரி தொந்தரவுகள் இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் தனாதிபதி அப்படிங்கிறனால தனாதிபதி 8ல் இருக்கக்கூடாது. தனாதிபதினா பணத்தை கொடுக்குறவர். அவர் 8ல் இருந்தால் எந்த வகையிலையும் நமக்கு பணம் சரியாக வராது. தொழில் மூலமாகவும் வராது, வரவேண்டிய பணமும் வராது. அதே மாதிரி பேங்கில் லோனு அதெல்லாம் கேட்டாலும் அதுவும் சரிவர கிடைக்காது. ஆக எந்த வகையிலையும் பணம் வராது. பண முடக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். சிலருக்கு கடன் பிரச்சனையெல்லாம் கூட வரும். அதனால் இந்த மாதம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமையை பாதுகாக்கிற மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி அதிகமாக நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தேவையில்லாததை சுத்தமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வார்த்தைனாலேயே பிரச்சனை வரும். நம்ம பேசுகிற பேச்சே பிரச்சனையை கிளப்பி விட்டுரும், பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். அது முன்னால் மாசி மாதத்தில் நீங்கள் பேசுகிறது ரொம்ப நிதானமாக பேசணும். அப்படின்னா தான் நம்ம பேச்சினால பிரச்சனை வராமல் நம்ம தவிர்க்க முடியும். இல்லைன்னா வாயை கொடுத்துட்டு நம்ம வம்பில் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அஷ்டமஸ்தானம் என அழைக்கப்படுற இடத்துல தான் உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். அப்போ இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அஷ்டமச்சனியை பொறுத்தளவு உறவுகளை பகையாக்கும். அப்போ சொந்த பந்தமெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நம்மக்கிட்ட சண்டை போடுறது, நம்மளை விட்டு பிரியறது, அந்த மாதிரியான வேலைகளை அதிகமாக கொடுப்பார். அதே போல் சனி பகவான் வாகனத்துக்குடைய கிரகம். அப்போ ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள்னால் ஆபத்து வரும். அப்போ ஒரு சிலர்கள் வண்டி வாகனத்திலேருந்து கீழே விழுந்துடலாம். அதனால் வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சிலர் நார்மலாக போயிட்டு இருக்கும்போது கூட கீழே விழுந்துருவாங்க. அதன் மூலமாக இந்த கட்டு போடுற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் கூட வந்துடும். அதனால் போக்குவரத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் அந்த சனி பகவான் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியையும் குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அது 8ல் இருந்துச்சுன்னா சிலருக்கு
உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ உடம்பு சரியில்லாமல் போகும், அல்லது அவங்க கூட கொஞ்சம் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வரும், அல்லது அவங்களுக்கு முழங்கால் வலியோ முதுகு வலியோ ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை வந்து அந்த சனி பகவான் வந்து உருவாக்கும். அதே மாதிரி அஷ்டமஸ்தனி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு தடங்கல்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தடங்கள்னால் என்னது? எந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம செய்ய விடாது. ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு போனோம்னா அதில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அஷ்டமச்சனி ஓடுற காலத்தில் எந்த காரியத்தை வந்து நீங்கள் நிதானமாக தான் செய்யணும். அதே மாதிரி புதிய முயற்சிகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதி வலுக்கிற போது எங்கல்லாத பிரச்சனைகள் எல்லாம் தேடி வரும், தன்னை தேடி வரும். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து சமாளிக்கணும். அதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஓடி ஒழியக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியினால் வர கெடுபலன்களிலிருந்து கண்டிப்பாக நம்மளால் தப்பிக்க முடியும். அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றிகளை வந்து கொடுக்காது. அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுலெல்லாம் வந்து நமக்கு வந்து வெற்றிகளை வந்து எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்காங்கல்ல, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இப்போ டிரைவர் கண்டக்டர் வேலை பார்க்குறது, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறது, பஸ்ஸு லாரி பொக்லைனு வேறு வண்டிகள் அந்த மாதிரி வச்செல்லாம் நம்ம தொழில் பண்ணுறாங்கல்ல, ஆட்டோ அந்த மாதிரிலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வாகனத்தினால் வந்து சிரமங்கள் தான் வந்து ஏற்படும். அப்போ வாகன பழுதுகள் ஏற்படும், வாகனத்துக்கு வந்து சரியாக தொழில் கிடைக்காது. அந்த மாதிரியான தொந்தரவுகளை வந்து உங்களுக்கு சிலருக்கு வந்து கொடுக்க தான் செய்யும் கடகராசிக்காரவங்களுக்கு. அடுத்து செவ்வாயை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாக தான் இருக்கார். அவர் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு உச்சமாக தான் இருப்பார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கூட வரும். அப்படி தொழில் தொடங்கணுன்னா தாராளமாக தொடங்கலாம். அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் 7ல் செவ்வாய் இருக்கிறது இப்போ வந்து உங்களுக்கு தற்காலிகமாக செவ்வாய் தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் தோஷம் வந்து ஒன்று உங்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கும், இல்லைன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வந்து ஏதாவது மன உளைச்சலை உருவாக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடுகளை ஏற்படுத்தும். அவங்களுக்கு பொருள்கள் இழப்பீடுகள் ஏற்படலாம், சொத்துக்கள் இழப்பீடு ஏற்படலாம், அல்லது அவங்களுடைய உறவினர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம். அதனால் ஒன்று கோவப்படுவாங்க, இல்லை அப்படின்னா டென்ஷனாகவே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். அதே மாதிரி நிறைய கோவம் வரும். யார் கூட சண்டை போடணும்னு தோணும், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணும், ஒரு சிலருக்கு பஞ்சாயத்து வைக்கணும்னு தோணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வரும். ஒரு சிலருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். அது செவ்வாய் தான் செய்யும். அதனால் உங்களுடைய கணவன் மனைவி இந்த மாதத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. புதனை பொறுத்தளவு 12ஆம் அதிபதியாகி 7வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 12ஆம் அதிபதி 7வது ராசியில் இருந்தால் மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் வந்து விரயங்கள் ஏற்படணும்னு இருக்கும். மாசி 1ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து கணவன் மனைவி வழியில் வந்து விரயங்கள் வந்து ஏற்படாது. அதுக்கப்புறம் புதன் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து போயிடுவார். அப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு போனால் ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு இருக்குல்ல, கழுத்து வலி அல்லது வேறு உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல சுளுக்கு பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? சுக்கிரனை பொறுத்தளவுக்கு மாசி மாதம் 1ஆம் தேதியே 7வது ராசிக்கு தான் வர்றார். சுக்கிரன் 7வது ராசியில் இருந்தால் ஆண்களுக்கு பெண்கள் வகையிலையும் பெண்களுக்கு ஆண்கள் வகையிலையும் நன்மையும் மகிழ்ச்சியும் யோகமும் வந்து கிடைக்கும். அதே சுக்கிரன் வந்து நல்ல பலமாக இருக்கிறதுனால சிலருக்கு திருமணம் சார்ந்த யோகமெல்லாம் கூட கிடைக்கும். அப்போ திருமணம் ஆகாத சில ஆண் பெண்களுக்கு திருமண முயற்சியில் எடுத்தால் வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இந்த மாதம் வந்து சிலருக்கு வந்து கிடைக்கும். மாசி மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் வந்து கும்பராசிக்கு வந்து போயிடுவார். அப்பயுமே ஆண் பெண்கள்னால வந்து நன்மைகளும் யோகமும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வரும். ஆனால் மாசி 25க்கு அப்புறம் ஒரு 20 நாளைக்கு வீடு சம்மந்தப்பட்ட மாற்றங்களை வந்து செய்யக்கூடாது. அப்படின்னா வீடு விட்டு வீடு குடி போகிறேன்ட்டு போகக்கூடாது. அது நம்ம கட்டின வீடாக இருந்தாலும் சரி தான், வாடகை வீடாக இருந்தாலும் சரி தான். அப்படி நம்ம குடி போனோம்னா அன்னையிலேருந்து நமக்கு பிரச்சனைகள் வந்து நிறையா வந்துடும். அதனால் அந்த டைமில் குடி போகக்கூடாது. ஒரு மாதம் கழித்து போய்க்குங்க. சரிங்களா? வீடு கட்டுறதுல வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வரும். ஒரு 10-20 நாளைக்கு தான் அந்த தடங்கள் வரும். அதுக்கப்புறம் அந்த தடங்கள் வராது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சுக்கிரன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும்.
கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் வந்து கிரகநிலைகள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அப்போ இந்த மாதம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போகும். பெரிய லெவலில் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, பிரச்சனைகள் வராமல் இருந்தால் சரிதான். ஆனால் கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் நார்மலான சூழ்நிலையில் தான் இருக்குது. சரிங்களா? சரி, கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கடகராசி நண்பர்களே.